Please subscribe Sadhguru Sai Creations. பார்க்குறதுக்கு ஒரு ஏஜ் லுக் இல்லாமல் இருக்கணும். ஸ்கின் ரொம்ப சுருக்கங்கள் இல்லாமல் ஸ்டடாக எங்கன்னா வெளில போகிறோம், டக்குன்னு ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சிலருக்கு முகம், கழுத்து இது எல்லாமே கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ட்ரைனஸ் போகணும்னா ரத்த நாளங்கள் நமக்கு நார்மலாக செயல்படுறதுக்கும், பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகிறதுக்கும், சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சருமத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் கால் டீஸ்பூன் அளவு காலை இரவு 2 வேளையும் நம்ம தண்ணீரில் கலந்து எடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. நம்ம சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு தங்க மாதிரி இருக்கணும்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். என்றுமே இளமையாக இருக்கணும் அப்படின்றதாங்க நம்ம எல்லாரோட விருப்பமாக இருக்கும். ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி தெரியும். இந்த ஏஜ் ஆன ஒரு லுக் வராமல் இருக்கிறதுக்கு, என்றுமே இளமையாக இருக்க ரகசிய முறைகள் நிறைய இருக்குங்க. அதுவும் சித்தர்கள் நமக்கு நிறைய காய்கற்ப மூலிகைகளை சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. அதை டெய்லி நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அந்த மூலிகைகளை வைத்தே நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு, இளமைனா என்ன, நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பார்க்குறதுக்கு ஒரு ஏஜ் லுக் இல்லாமல் இருக்கணும். ஸ்கின் ரொம்ப சுருக்கங்கள் இல்லாமல், முகத்தில் எப்போவுமே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பொலிவிழந்து இருக்கும். அதே மாதிரி இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு நிறைய முடி வர பிரச்சனை இருக்குது. அப்போது இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போது இது நமக்கு சருமம் எப்போதுமே ஒரு வயோதிக தோற்றம் வராமல் இருக்கிறது. வயோதிகம் அப்படின்றது நார்மலாக வரக்கூடியது தான். அதை கொஞ்ச நாளைக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது போதுமான அளவுக்கு தண்ணீர். தண்ணீர் கண்டிப்பாக நம்ம உடலில் நீர்ச்சத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைனஸ் வர ஆரம்பிச்சிடும். ட்ரைனஸ் வந்தால் சருமத்தில் ஒரு பொலிவு இல்லாமல் இருக்கும். உடல்லையுமே நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே செயலிழந்து இருக்கிற மாதிரி இருக்கும். போன்ஸ் எல்லாமே வீக்காக ஆரம்பிச்சிடும். அப்போது நாளடைவில் நமக்கு ஒரு வயதான தோற்றம் இருக்கும். எப்போவுமே பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்போது இதனோட தண்ணீர் மட்டும் கிடையாது, சில வகையான ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே அது ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன? வெள்ளரிக்காய் ரொம்ப முக்கியம். ஸ்கின்னை எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப முக்கியம். வெள்ளரி விதைகளும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து முக்கியமாக கேபேஜ், இந்த முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய பேருக்கு ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா சருமம் ஒரு ட்ரைனஸ் இருக்கும். அந்த ஆசிடை குறைக்கிறதுக்கு நமக்கு இந்த முட்டைக்கோஸ் பயன்படுது. இதுவும் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து முக்கியமானது பிளாக் கிரேப்ஸ், இந்த திராட்சை. இந்த திராட்சைன்னு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த ட்ரை கிரேப்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா கருப்பு திராட்சை விதையோடு இருக்கக்கூடிய திராட்சையை அடிக்கடி நம்ம எடுக்கும்பொழுது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கறதுக்கு இந்த திராட்சை பயன்படுதுங்க. வாரம் ஒரு முறையாவது தக்காளி ஜூஸ் குடிச்சுக்கோங்க. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். தக்காளி சாறாக நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே, கழிவுகள் எல்லாமே வெளியேறும். நார்மலாக ஃபேஷியலுக்கே நம்ம டொமேட்டோ தான் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டடாக எங்கன்னா வெளில போகிறோம், டக்குன்னு ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தக்காளியை ஃபேஸில் அப்ளை பண்ணிப்போம். அதே மாதிரி தான் தக்காளி சாறாக நம்ம எடுக்கும்பொழுது வாரம் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்து ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த உலர்ந்த அத்திப்பழமாகவும் சாப்பிட்லாம், இல்லை அத்திப்பழம் ஜூஸாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா அதிமதுரம். அதிமதுரம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அதிமதுரத்தை எக்ஸ்டர்னலாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதிமதுரமும் இந்த கோரை கிழங்கு பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே நம்ம கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஒரு சிலருக்கு முகம், கழுத்து இது எல்லாமே கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ட்ரை
ட்ரைனஸ் போகணும்னா இந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தொடர்ந்து இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். மறக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் சொன்னேன், இதில் இந்த வெஜிடபிள்ஸும் சில வகையான வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதுவுமே சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெண்டைக்காய், ஸோ வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கும்போது இரத்த நாளங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இரத்த நாளங்கள் நமக்கு வந்து நார்மலாக செயல்படுறதுக்கும், ஸோ பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகிறதுக்கும், குடலோட கட் ஹெல்த் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் வெண்டைக்காய் ரொம்ப முக்கியம். வெண்டைக்காயை நல்லா தண்ணீரில் ஊற வைத்து நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ வெண்டைக்காயை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அது வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வெண்டைக்காயை நல்லா ஆயில் விட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிடுவீங்க, அந்த மாதிரி செய்யாமல் வெண்டைக்காயை வேக வைத்து சாப்பிட பழகுங்க. அப்படி எடுக்கும்பொழுது தான் ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷன், கொலாஜன் இதில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அடுத்து ஸ்கின்னுக்கு போடக்கூடிய ஃபேஷியல், இதுக்கு பப்பாயா வாரம் 1 அல்லது 2 முறை பப்பாயா நம்ம பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூ இல்லை செம்பருத்தி பவுடர் கிடைச்சா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலராக இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு நான் சொன்னேன். இதில் எது எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீட்ஸ் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம், வெள்ளரி விதைகள், ஆல்மண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சீட்ஸ் நம்ம தொடர்ந்து எடுக்கும்பொழுதும் சருமம் நமக்கு பொலிவாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சருமத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் மாசிக்காய் ஒரு முக்கியமானது. இந்த மாசிக்காய் கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க. மாசிக்காய்ன்னு சொல்கிறது நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு மாசிக்காய் ரொம்ப முக்கியமானது. இந்த மாசிக்காயை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். எப்படி எடுக்கலாம்? மாசிக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த கற்பம் மருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்து எடுக்கணும். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவு காலை இரவு 2 வேளையும் நம்ம தண்ணீரில் கலந்து எடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. அப்போ ரெகுலராக இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிச்சுனாவே நமக்கு இளமையும் ஆரோக்கியமும் நீண்ட நாள் நமக்கு நிலைச்சிருக்கும். இப்போது இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஆவாரம் பூ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆவாரம் பூ நம்ம சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு தங்கம் மாதிரி இருக்கணும்னா இந்த ஆவாரம் பூவை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து இந்த பவுடரை ஃபேஷியலாக டெய்லி ரெகுலராக இதனோட கஸ்தூரி மஞ்சள் கலந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுதும் சருமம் பொலிவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி நீர்ச்சத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உறக்கம் சரியாக இருக்கணும். நீர்த்துவம் நம்ம பாடியில் மெயின்டைன் பண்ணும்போது எப்பொழுதுமே நம்ம இளமையாக இருக்கலாம். இப்போது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள், மருந்துகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கின் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.